இடிக்கும் போது வராத ஜோசப் அரசியல் போது இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவாரு, நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்று? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்கிறீங்க? எங்க சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்ற? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்க நல்லது எதையும் கொண்டு வரதுல நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க நல்லதை தவிர எதையும் பேசுறதுல நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படம் படமா போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போடணும். நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்துல இருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்ப இல்ல, இந்த அரங்கத்துல இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன். தம்பி தங்கி யாரா நீ? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நம் புரட்சி பாவலன். நீ யாரா? தமிழன். நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வந்து விட்டால் நம்மள ஒரு ரூபாய வீழ்த்த முடியாது. ஏன் போட்டோம்? எதுக்கு போட்டோம்? வேட்பாளரேவே படிச்சிருக்கானா? யாரு? இவரா நம்ம ஒரு எம்எல்ஏ? அவருக்கே தெரியல. இவர் சீட்டு கொடுத்தோமா ஜெயிச்சாரா? இவர் மந்திரியா? என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏதோ நாய் திருட்டு பையன் கடிச்சு விடாம இருந்தா சரிதான். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நம் தலைவர் நமக்கு கையளித்த பெருங்கனவு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் தலைவர்கள், நம் தலைவனும் பல்லாயிரக்கணக்கான நமது மாவீரர்களும் சுமந்த கனவு இன்று நமது கைகள். களம் வேறு, காலம் வேறு, கனவு ஒன்றுதான். தம்பி வெற்றிச்சீலன் சொன்னது போல நான் முன்வைத்ததுதான், இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. பாதையை தேடாதே உருவாக்கு என்றார் தலைவன். ஹிட்லர் சொல்ற, அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கேன்? பாதையவா தேடி இறங்கி நட, அது பாதையாகும்னா. இறங்கி நடந்தான் தலைவன், பாதையாச்சு. நமக்கு சொன்ன பாதையை தேடாதே உருவாக்கு. நடந்தோம், உருவாகிவிட்டது. இலக்கை குறித்தாகிவிட்டது. அந்த இருக்கு பாதை சரியானது, பயணம் தெளிவானது, உழைப்பு கடுமையானது, உண்மையானது, வெற்றி உறுதியானது. ஆனால் காலம், அதுதான் தம்பி துரை சொல்றான், என் வெற்றியை நீ தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஜஸ்ட் டிலே, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நானா வந்தவன் இல்லை, உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்லை. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிள்ளைக்குதான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு என்ன ஒரு தடவை கிணத்துக்குள்ள குதிச்சு கேப்பார்ல, அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போதான் என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு, அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது நான் விரும்பி வந்தது அல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. வரலாறு எனக்கு வார்த்து கொடுத்த மாபெரும் பொறுப்பு. சரி, இல்லடா நாங்க இல்ல, நான் இல்ல, நாம் தமிழர் இல்ல, வெளியேறிட்டு நாதிர்கடா உனக்கு. தமிழ் என்று, தமிழர் என்று, காடு என்று, செடி என்று, மலை என்று, ஆறு என்று, அருவி என்று, நிலம் என்று, வளம் என்று சொல்வதற்கு உனக்கு ஒருத்தர், ஒரு வீர மகன் ஒருத்தன் கிடையாது. உலகத்துல ஒரு மகன்
அண்ணன் தம்பி, தலைவன் தம்பி, அதெல்லாம் தாண்டி அப்பா மகனுக்கு இருக்கிற ஒரு பிணைப்பு. என் தங்கச்சி கூட சொல்வா, அவன் வரும்போது தம்பி அவன் தான், போகும்போது மூத்த மகனா போனான்னு பேட்டியில் சொல்லியிருப்பா. வேற எனக்கு ஒரு தலைவன் தன் பிள்ளைய ஊருக்கு அனுப்பும்போது தன்மைங்க வர சாக துணிஞ்சிருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா போயிரும். சத்தியம் சொல்றேன். இந்த பாரு, எனக்கு சொல்லி அனுப்பும்போது ஒரே வார்த்தை தான், சாக துணிஞ்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாயிரும். இல்லைன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு, இங்க திமுக ஆண்டுகிட்டு இருக்கு. ஒரு பையன் இவ்வளவு கூட்டம்லாம் இல்ல, ஒத்தை மகன் கருத்தரவா கத்தி எனக்கு இவன் வரவெல்லாம் பாடம் எடுக்கிறது, கொள்கை உறுதியை பற்றி, நிலைப்பாடு பற்றி எனக்கு கூட்டணி வச்சு பாட்டு அப்படி சொல்றேன். வைத்துக்காரடே போறதுன்னு ஆயிடுச்சு, போய் அங்கிட்டு போய் ஏதாவது பொழைச்சிட்டு போ, போற போக்குல ஏதாவது புலம்பிட்டு போகாது. கூட்டணி வைக்கிறதுன்னா எத்தனை பேர் பேசியிருப்பான்? ஒரு விழுக்காடு விழுக்காடு வைக்கிறவன்ட்டு அவளை பேசும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டவனை எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்? போயிருக்க முடியாத. இனமானத்திற்காக போராட வந்த பிள்ளைகள் நாங்கள், ஆனால் தன்மானத்தை இழந்து விட்டு போராட மாட்டோம். தோத்துட்டு போறோம், யார்கிட்ட தோக்குறோம்? தோல்வி எங்களுக்கானது. என் தம்பி சொன்ன மாதிரி, எங்க ஐயா பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் சொன்னது மாதிரி, இனத்திற்கானது. என் மக்கள் முடிவு செய்கிறார்கள், அவர்களுக்கு இது சரி என்று செய்யுங்க, அவ்வளவுதான். சாதி பார்த்து போடாதே, ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுனது நாம். புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆதி தமிழ் சமூக மக்களுக்கு தேடி தேடி தேர்தல் நிக்க வாய்ப்பு கொடுத்தது நாம். ஆதி தமிழ் குடிகளுக்கு 16ல 22 தொகுதி பொது தொகுதியில நிறுத்தினது நாம். 21ல 16 தொகுதிகளை தேர்வு செய்து பொது தொகுதியில நிறுத்தினது நாம். பிறகு இந்த போது எல்லாருக்கும் நாவிதர், குயவர், வண்ணார், இது இந்த மாதிரி பழங்குடி மக்கள், ஷெட்யூல் ட்ரைப், இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதுனால, தச்சர், இவங்களுக்கு எல்லாம் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம் ஒரு தடவை கூட அவன் வென்றது இல்லை. இவ்வளவு பெரிய வரலாற்றுல இவ்வளவு பெரிய துயரம் பாரு. இவன் சோசியலிசம் வா, கம்யூனிசம் வா, ரெவல்யூஷன் வா, அது வா, ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் செய்யல. அதனால இந்த வாட்டி 8 இடம் கொடுத்தோம். ஆனா நாங்க சாதியை ஒழிச்சு விட்டோம். எங்க சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களா துண்டிக்காம போடணும். நீங்க நல்லது எதையும் கொண்டு வரதுல நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க நல்லதை தவிர எதையும் பேசுறதுல நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படமா போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ, நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போடணும், நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்துல இருந்து அங்கே எழுப்பியிருப்பேன், இப்ப இல்ல. இந்த அரங்கத்துல இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன். என் தம்பி தங்கி பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவாரு, நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க? நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் போது இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் ஜோசப் விஜய்ன்னு போடல? எப்படி